நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்டு வந்த மனநல காப்பகத்தில் 20 பேர் மர்மமான முறையில் இறந்துள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அந்த காப்பகத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் சடலங்களை புதைத்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கூடலூர் அருகே உள்ள குந்தலாடி பகுதியில் கடந்த 1999 ஆண்டு முதல் லவ் சாரிடபிள் என்ற மனநல காப்பகம் இயங்கி வருகிறது. 60 வயதான மருத்துவர் அகஸ்டின் என்பவர் இந்த மனநல காப்பகத்தை நடத்தி வருகிறார். இந்த காப்பகம் அங்கு இயங்குவதற்கான எந்த அனுமதியும் பெறப்படாமல் சட்டவிரோதமாக இயங்கி வருவது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மனநல காப்பகத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துவிட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் கூடலூர் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் அந்த காப்பகத்தில் திங்கட்கிழமையன்று ஆய்வு மேற்கொண்டனர். காப்பகத்தில் 13 பேர் இருந்த நிலையில் அவர்களின் விவரம் குறித்து எந்த ஆவணங்களும் இல்லை என்பதும் காப்பகம் நடத்துவதற்கான அனுமதியை பெறவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் தெரியவந்துள்ளது. இதற்கிடையே மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி கோட்டாட்சியர் செந்தில்குமார், பந்தலூர் வட்டாட்சியர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வட்டார மருத்துவ அலுவலர் கதிரவன், துணை கண்காணிப்பாளர் சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் அனுமதியின்றி மனநல காப்பகம் நடத்துவதாக கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் மூலம் வந்த தகவலை அடுத்து ஆய்வு நடத்தியதாகவும் இதன் மூலம் காப்பகம் இருப்பதற்கான எந்த ஆவணமும் இல்லை எனவும் அரசாங்கத்திடமிருந்து எந்த அனுமதியும் பெறப்படாமல் இந்த காப்பகம் இயங்கி வந்துள்ளதாகவும் கோட்டாட்சியர் செந்தில்குமார் தெரிவித்தார். மேலும் காப்பகத்தில் தங்கி இருந்தவர்கள் எங்கிருந்து அழைத்து வரப்பட்டனர், அவர்களுக்கு எந்தவிதமான மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கப்படுகின்றன என்ற தகவலும் இல்லை என்றும் அவர் கூறினார். நம்ம இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, இங்கே ஒரு 13 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. மென்டல் இல்னஸ் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ரிட்டார்டட் பேஷண்ட்ஸ் 13 பேர் இருக்காங்க. இந்த 13 பேரோட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸு, இவங்க யார், எங்கேருந்து கொண்டு வந்தாங்கிறதுக்கான எந்த வித ஆதாரமுமே இந்த பர்டிகுலர் ஹோமில் கிடையாது. இந்த ஹோம் பேர் லவ் ஷோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. ஒரு ட்ரஸ்ட்டாக 1999 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அதில் மெயின் மேனேஜிங் ட்ரஸ்டி மிஸ்டர் அகஸ்டின் சொல்கிற ஒரு பர்சன். இந்த 13 பேஷண்ட்ஸ் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்குறாங்கங்கிற எந்த விதமான டீட்டெயில்ஸுமே இன்றைக்கி தேதி வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டாக இந்த ஹோமில் கிடையாது. காப்பகத்தில் உள்ள 13 நபர்களையும் மீட்டு கோவையில் உள்ள 2 மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைத்ததாக தெரிவித்த கோட்டாட்சியர், மனநல காப்பகத்திற்கு அருகில் சிறிய அளவிலான இடத்தில் சடலங்களை புதைத்திருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் இது குறித்து அளித்துள்ள புகாரை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் மனநல காப்பகத்திற்கு தற்போது சீல் வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அப்புறம் நம்ம டாக்டர்ஸை வச்சு அவங்களுக்கு என்ன மென்டல் இல்னஸ் இருக்கா, மென்டல் ரிட்டார்டட் இருக்கா, வேறு ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்காங்கிற மாதிரி வி ஹவ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 13 பேரையும் அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸில் பிரிச்சுட்டு இவங்க எல்லாருமே நம்ம டிஸ்ட்ரிக்டில் மென்டல் இல்னஸ்க்கான ஹோம் கிடையாது. ஸோ வி ஆர் ஷிஃப்டிங் தம் டு கோயம்புத்தூரில் இருக்கிற 2 மென்டல் இல்னஸ் ஹோமுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு அட்ஜசன்ட் லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பாடிஸ் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது இங்கே இருக்கிற நம்ம இந்த பார்த்துக்கிற இந்த சர்வன்ஸ்லாம் சொல்லும்போது நமக்கு தெரியுது. நம்மளும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தோம். இது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் நம்ம போலீஸ்க்கு ரிட்டனில் கொடுத்துருக்கோம். இவங்களெல்லாம் நம்ம ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த போலீஸ் இந்த எஃப்ஐஆர் போட்டப்போ இது சம்மந்தமான டீட்டெயில்டு இன்கொயரி போலீஸ் பண்ணுவோம். ஏற்கனவே 20 நபர்கள் இறந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் உடல் உறுப்புகளை திருடுவதற்காக கொல்லப்பட்டார்களா அல்லது இயற்கை மரணம்தானா? அப்படி இயற்கை மரணம் என்றாலும் அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் புதைத்தது ஏன் என்று பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இதற்கான பதில் முறையான விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும்.